மன அழுத்தம். பொதுவா மனம் அப்படிங்கிறது 5ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த அழுத்தம் என்பது நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். இந்த 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்மந்தப்படுது அப்படின்னாலே, அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இந்த மன அழுத்தம்ங்கிறது ஒரே ஒரு செயலால் ஏற்படக்கூடியதா? இல்லை பல காரணங்களால் ஏற்படக்கூடியதா? அப்படின்னா, அதற்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போது நான் என்னை பற்றியே அதிகமாக யோசிக்கிறேன். நான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். எனக்கு எப்படி நான் பேர் புகழ் செல்வாக்கு அடையணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கே இந்த 5ம் 1ம் சம்மந்தப்படும். அந்த அழுத்தம் தரக்கூடிய அந்த பாவகத்தோடு சம்மந்தப்படும் போது அங்கே மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அதுவே 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனசு என்ன பண்ணும், சதா பொருளாதாரத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும், பொருளாதார தேவைகளை பற்றியே சிந்திக்கும். அப்போ எப்படி வருமானத்தை பெருக்கிறது, நான் பேசுகிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்திலேயே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.